ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மொறுன்னு வடை சவுண்டு கேட்குதா? உள்ளே சாஃப்டாகவும் மொறுன்னு உள்ள வடையும் பீச் சட்னியும் பார்க்க போகிறோம். காம்பினேஷன் வந்து செம்மையாக இருக்குங்க. இன்றைக்கி நம்ம பீச் சட்னி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு தக்காளி ஒரு 3 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு 5 பல் பூண்டு எடுத்துக்கோங்க, மீடியம் சைஸ் தான். எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வெங்காயம், அதுக்கப்புறம் 4 பல் பூண்டு, 3 காஞ்ச மிளகாய், ஒரு கொஞ்சம் தக்காளி, இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு சால்ட் போட்டுக்கலாம். மறுபடியும் மூடிட்டு கடாய் வச்சுட்டு கடாய் சூடான பிறகு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கலாம். என்கிட்ட ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இல்லை, உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சோம் இல்லையா, கொஞ்சம் குறைன்னு அந்த சட்னியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. இல்லைனாலும் அப்படியே ஓகே, பரவாயில்ல. தண்ணி எனக்கு வேணுன்றதுனால நான் சேர்த்துக்கிறேன். அப்புறம் சட்னி வந்து கொஞ்சம் சூடாகணும். சூடான பிறகு எடுத்து கீழே வச்சிடலாம். நம்ம கடாய் சூடு பண்ண பிறகு ஒரு கைப்பிடி சாதத்தோட உளுந்த மாவை அரைச்சி பாருங்கள், வடை சூப்பராக வரும். அப்புறம் கொஞ்சம் வெட்டி வச்ச வெங்காயம், அது கூட ஒரு இஞ்சி துண்டு துருவி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை நல்லா சேர்த்துட்டு பிசைஞ்சிட்டு இடித்து வச்ச மிளகு இதெல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து உப்பு வந்து இது கூடயே போட்டு அரைச்சிருவேன் மாவு கூட, அதனால் இப்போ சேர்க்கலை. உங்களுக்கு வேணுன்னா அரைச்சிக்கோங்க, இல்லை இப்போ கூட போட்டுக்கோங்க. கிளாஸ் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் நான். எண்ணெய் இது போட்டு கவர் போட்டு பேண்டு சுற்றி தண்ணி பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. வச்சுட்டு வடை இப்போ ஒன்றுன்னா போட்டு சுட்டு எடுக்கலாம். நம்மளுக்கு ஒரே ஷேப் கிடைக்கும், அதனால தான் இந்த ட்ரிக் யூஸ் பண்ணுறது. இதே மாதிரி மிச்சம் இருக்க மாவு எல்லாமே சேர்த்து வடை சுட்டுக்கலாம். உங்களுக்கு கையில் ஒட்டிக்காமல் ஈஸியாக போட்டு எடுத்துக்கலாம். வடை வெந்ததும் திருப்பி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வடை வந்துடுச்சு, நம்ம ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். உண்மையிலே சொல்கிறேங்க, அல்டிமேட் காம்போ. நம்ம பஜ்ஜிக்கு தான் பீச் சட்னி சூப்பராக இருக்கும்னு கிடையாது, உளுந்த வடைக்கு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். உங்களுக்கு நான் சமைச்சது பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.